கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். யோவான் 15:17. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஜெபத்தை குறித்து கடந்த பல வாரங்களாக இங்கே போதித்து வருகிறோம். பல காரியங்களை ஏற்கனவே போதித்து விட்டோம். இன்னும் சில காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. முதல்ல நாம் ஏன் ஜெபிக்க வேணும் என்பதை குறித்து போதித்து வந்தேன். அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. கர்த்தர் அவர் என்ன செய்யறாரோ அதை தான் செய்ய போறாரு. நான் கேட்கறதையா செய்ய போறாரு. அவருடைய சித்தம் என்னமோ அதுதான் செய்ய போறாரு. அப்ப நான் ஏன் ஜெபிக்கணும்? அவர் செஞ்சுட்டு போட்டோம். அவருக்கு வல்லமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, அவருக்கு ஞானம் இருக்குது. அவர் என்ன செய்யணுமோ அவர் செஞ்சுட்டு போட்டோம். நான் கேட்டு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார்கள். இதற்கு பதில் சொல்லி நான் முதல் பகுதியை போதித்தேன். பிறகு 2ஆம் பகுதி விசுவாசமும் ஜெபமும் என்கிற பகுதி. அதிலே எப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் உபயோகப்படுத்த வேணும் ஜெபத்தில் என்பதை குறித்து, விசுவாச வார்த்தைகளை எப்படி ஜெபத்திலே பயன்படுத்துவது என்பதை குறித்து நான் போதித்தேன். இப்பொழுது 3வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கே பதில் பெற்றுக் கொள்ளுகிற விதத்திலே ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்து போதித்து வருகிறேன். பதில் பெற்றுக் கொள்கிற விதத்திலே, நிச்சயமாய் பதில் பெற்றுக் கொள்கிற விதத்திலே ஜெபிக்கிறதற்கான வழிமுறைகள். இந்த வசனத்தை வாசித்தேன் அல்லவா? இப்போ அந்த வசனத்தை பார்க்கும்போது இன்னும் அதோடு சேர்ந்து மற்ற அநேக வசனங்கள் இருக்கிறது. அவைகளை பார்க்கும்போது என்ன தெரிகிறது? கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி இருக்கிறது. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்டுக்கொள்ளுகிற எவனுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டுக்கொள்ளுகிற எதுவும் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், எதை கேட்டாலும் என்ற பரலோக பிதா அதை உங்களுக்கு தருவார் என்று இன்னொரு இடத்துல இயேசு சொல்லுகிறார். இப்படி சில வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தால் வேத வசனம் திட்டவட்டமா போதிக்கிறது. 1 யோவான் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி எதையாவது நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நமக்கு இருக்கிற நிச்சயமாம். செவி கொடுக்கிறார் என்கிற நிச்சயம் மட்டுமல்ல, நாம் கேட்டதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது. அப்ப ஒவ்வொரு முறை நான் ஜெபிக்கும் போதும் நான் கேட்டது எனக்கு கிடைக்கும் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிற விதத்தில் நான் ஜெபிக்க முடியும் என்று வேதவசனம் திட்டவட்டமா போதிக்கிறது. நான் ஜெபிக்கும் போது கிடைக்குமோ கிடைக்காதோ, சில காரியங்கள் கிடைக்கும், சில காரியங்கள் கிடைக்காது அப்படின்னு தான் அநேக கிறிஸ்தவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் வேதவசனம் திட்டவட்டமா போதிக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபித்தால், ஜெபத்தில் நாம் எதை சரியா செய்ய வேண்டுமோ அதை சரியா செய்தால், நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். எதை கேட்டுக்கொண்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் வேதம் போதிக்கிறது. திட்டவட்டமா அதான் போதிக்கிறது. அநேகருக்கு இதை புரிந்து கொள்ள முடியாம, அது எப்படி சொல்ல முடியும்? கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சாக்கும், எனக்கு கிடைக்கலையே, அதனால பைபிளையே மாத்திடுறது. எனக்கு கிடைக்கலையே என்ன ஒண்ணு பைபிளையே மாத்திடுறது. எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு பார்க்கணும், நான் என்ன சரியா ஜெபம் பண்றேன்னா. சிலர் பண்றதெல்லாம் ஜெபமே இல்லை, ஜெபம்னே குவாலிஃபை ஆகாது. அது சிலர் வெறும் கண்ணீர் விட்டுட்டு அதை ஜெபம் நினைக்கிறாங்க, வெறும் புலம்பிட்டு ஜெபம் நினைக்கிறாங்க, வெறும் தங்களுடைய பிரச்சனையை சொல்லிட்டு அதை ஜெபம் நினைக்கிறாங்க. ஜெபம்னா இதுதான் ஜெபம்னு வேதத்துல சில வரைமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில மெத்தட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் ஜெபம், இப்படி பண்ணாதான் அது ஜெபம், அதை ஜெபமா பரலோகம் மதிக்கும் என்று வேத வசனம் திட்டவட்டமா நமக்கு சொல்லி இருக்கிறது. இப்படி பண்ணாதான் ஜெபம்னு கர்த்தர் சொல்லிட்ட பிறகு நான் எப்படி வேணா பண்ணுவேன் ஜெபம்னா, அதுக்கு நான் பதில் கிடைக்கல என்ன ஒண்ணு. சில ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது, சில ஜெபத்துக்கு கிடைப்பதில்லை, சில நேரங்களில் கிடைக்குது, சில நேரங்களில் கிடைப்பதில்லை பேசக்கூடாது. அப்படிதான் பண்ணிட்டு வர்றாங்க கிறிஸ்தவர்கள் பாருங்க. ஆனால் வேதவசனம் திட்டவட்டமா போதிக்கிறது. நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்கிற எவனுக்கும் கிடைக்கும், எதை கேட்டாலும் கிடைக்கும். அது எனக்கு கிடைப்பதில்லை, எனக்கு இருக்கிற ஆர்வத்தை விட அவருக்கு அதிகமா ஆர்வம் இருக்குது. ஏன்னா நான் கேட்கணும், கிடைக்கணும், அதனால அவர் மகிமைப்படுறாராம். இப்படி எல்லாம் வேதவசனம் திட்டவட்டமாய் பல விதங்களில் போதிக்கிறது. இதை பார்க்கும்போது நான் என்னுடைய ஜெபத்தை சரியாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பா அந்த விண்ணப்ப ஜெபத்தை பற்றி தான் இங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்துல பல வகைகள் இருக்கிறது. பரிந்து பேசுகிற ஜெபம் அது இதுன்னு இருக்கு இல்லையா? நாம் பேசுகிறது விண்ணப்ப ஜெபம். ஏதோ ஒன்று நமக்கு தேவை, அதை கேட்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த ஜெபம் விண்ணப்பங்களை தேவனிடத்தில் ஏறெடுத்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஜெபம். அப்ப இந்த விண்ணப்ப ஜெபத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ எப்படி அதை கேட்டு நாம் விரும்புகிறதை எப்படி கேட்டு பெற்றுக்கொள்வது என்பதுதான் இங்க சப்ஜெக்ட். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் வேத வசனத்திலும் திட்டவட்டமாய் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக சரியாய் செய்வோம் என்றால்
ஜெபத்தை செய்ய வேண்டிய விதத்தில் செய்வோம் என்றால் நிச்சயமா பதில் உண்டு என்பதுதான் தேவனுடைய வார்த்தையின் சத்தியம். அதுல பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. அதுல 5 வழிமுறைகளை ஏற்கனவே சொல்லுகிறேன் மறுபடியும். 1, தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு மறு உத்தரவு அளிக்க விரும்புகிறார் என்கிற நிச்சயம் எனக்கு உள்ளத்துல முதல்ல உண்டாக வேண்டும். அந்த நிச்சயத்தை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? அநேகர் பாருங்க, வந்து அப்படியே ஏதோ அழுது புரண்டு கிடந்து கண்ணீர் விட்டு இரவும் பகலும் கர்த்தர்ட்ட மன்றாடிட்டா நடந்துருச்சு ஜெபம் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, ஜெபம்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதவசனம் திட்டவட்டமா போகுது. ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நான் கேட்டா எனக்கு கிடைக்கும் என்கிற நிச்சயத்தை உள்ளத்துல வளர்க்கணும். அதுக்கு வளர்க்கிறதுக்காக தேவனுடைய வார்த்தையை உள்ள வைக்க வேண்டும். அதற்காக ஒரு பிரயாசம் இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவு உள்ளத்துல உண்டாக வேண்டும். அந்த நிச்சயத்தை வளர்க்கறதுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் அது முதல்ல கவனிக்க வேண்டும். 2வது, உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஏதோ உங்களுடைய விருப்பப்படி டிசைட் பண்றது இல்ல, தீர்மானிக்கிறது இல்ல. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவருடைய வாக்கு தத்தங்களை வாசித்து எது வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து நீங்க எதை கேட்க போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும். எதை கேட்க போறோம்ன்றத தேவனுடைய வார்த்தையிலிருந்து தீர்மானிக்க வேணும். அப்ப பிரச்சனையே வராது, எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கும். ஏன்னா அவர் கொடுக்க விரும்புறது தானே நீங்க கேட்கறீங்க. அவர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறது தானே நீங்க கேட்கறீங்க. அவர் உங்களுக்கு இருக்க வேணும் என்று விரும்புறதா நீங்க எனக்கு இருக்க வேணும்னு கேட்கறீங்க. ஆகவே இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமான்ற சந்தேகம் இருக்கவே முடியாது. அவருடைய சித்தத்தின்படி கேட்டால்னா அதான் அர்த்தம். 3வது, எதை கேட்க விரும்புகிறீர்களோ அதை கேளுங்கள், அதான் ஜெபம். ஆஸ்க் வாட் யூ வாண்ட். கேளுங்கள், கேட்டுவிட்டு கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இதையும் நான் விளக்கி சொன்னேன். வேதம் சொல்லுது, ஜெபிக்கும் போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அது என்ன, அது பெற்றுக்கொண்டோம்னு விசுவாசிக்கணும், அப்புறம் உண்டாகும்னா எப்படி? அது பெற்றுக்கொண்டோம்னா அப்ப ஏற்கனவே இருக்குதுன்னு இல்லையா அர்த்தம்? அப்புறம் எப்படி அப்புறம் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது? அதை விளக்கி சொன்னேன். பெற்றுக்கொண்டோம்னா ஆவிக்குரிய ரீதியில எல்லா ஆசீர்வாதங்களாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே எல்லாத்தையும் தேவன் ஏற்படுத்தி வைத்து விட்டார், எல்லாம் எனக்கு இருக்குது. அந்த விதத்தில் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். சரீர பிரகமா இப்போ எனக்கு பார்க்கக்கூடிய அளவில் சில காரியங்களை இன்னும் பெறவில்லை. எல்லாவற்றையும் தேவன் எனக்காக ஏற்படுத்தி வைத்து விட்டார், அதுதான் உண்மை. அந்த விதத்தில் எனக்கு பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொள்ளுவேன். எப்படி? எனக்கு இது வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சு நான் அதை கேட்டு அதை விசுவாசித்து நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அப்ப பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன், அப்பொழுது நான் பெற்றுக்கொள்வேன். சரி, 4வது, உங்களுடைய எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் நீங்கள் எதை கேட்டீர்களோ அது உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற எண்ணங்களும் விருப்பங்களுமா இருக்க வேணும். எல்லா எண்ணமும் அதோட லைனை பார்க்கணும். சரி, 5வது, இந்த ஜெபம் பண்ணின நேரத்துக்கும் பதிலை பெறுகிற நேரத்துக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். ஜெபம் பண்ணி ஆமேன்னு முடிஞ்ச உடனே ஜெபம் முடிஞ்சிடல. இது ஒரு வாழ்க்கை பாருங்க. ஆமேன்னு உடனே எந்திரிச்சு போன உடனே அவிசுவாசத்தை பேசிட்டு இருக்க கூடாது. நல்ல விசுவாசமா ஜெபம் பண்ணிட்டு ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு போனோன்னு பார்க்கலாங்க, ஏதோ ஜெபம் பண்ணிருக்கேன், எல்லாம் ஜெபம் பண்றாங்க, என்னமோ நடக்குது, யாரு கண்டா என்ன நடக்கும்னு அப்படின்னு விசுவாசிங்க பேசுறது. ஆனால் வேத வசனம் சொல்லுது, ஜெபம் பண்ண பிறகும் ரொம்ப முக்கியம், பதிலை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் சில காரியங்களை சரியா செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய பயணம் பாருங்க. கேட்கிறோம், கேட்டதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அது தடைபடாதபடிக்கு, அது எந்த விதமான இடையூறு ஏற்படாதபடிக்கு, நம்மால் அது ஏற்பட்டுறாதபடிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்குது. அதனால்தான் சொல்லி இருக்குது, இந்த இடைப்பட்ட காலத்திலே நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். இதை பற்றி போன வாரம் போதித்தேன் கொஞ்சம். விசுவாசத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும்? நமக்கு ஒரு விரோதி இருக்கிறான், பிசாசானவன். அவன்கிட்ட ஒன்றும் பெரிய சக்தி ஒன்றும் கிடையாது. அவனும் பெரிய துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அவன் ஒன்றும் நம்மளை ஒன்றும் இது பண்ணிட முடியாது. அவனுக்கு இருக்கிற ஒரு வெப்பன், ஆயுதம் என்னவென்றால், அவன் மனுக்குலத்தின் எதிரி, நல்லா இருக்கணும்ன்றதே பிடிக்கல அவனுக்கு. நான் நல்லா இருக்கிறது இந்த விரோதிக்கு எப்பவுமே பிடிக்காது. எப்படியாவது கவுக்கணும், எப்படியாவது ஏதாவது பண்ணணும் தான் அவன் யோசித்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு விரோதி அவன். அப்ப நான் ஜபித்து ஒன்றை கேட்கிறேன், கேட்டுட்டு அது கிடைக்கும் என்று அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுவேன். இந்த பெற்றுக்கொண்டேன் விசுவாசிக்கிறதுக்கும் பெற்றுக்கொள்ளுவதுக்கும் இடையே ஒரு காலம் இருக்குது பாருங்க. அந்த காலத்துல என்னை பல விதத்திலே என்னை அவன் அதைரியப்படுத்துகிறான். ஒன்னு, பலவிதமான சூழ்நிலைகளையும் மக்களையும் உபயோகப்படுத்துகிறான். பிசாசனுடைய ஒரு பெரிய வெப்பன் என்னன்னா ஜனங்கள், அப்புறம் சூழ்நிலைகள். எத்தனை பேருக்கு தெரியும், பிசாசு 1-2 கொம்பை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கருத்த உருவமா அப்படியே நின்று ஆன்னு ஒன்றும் அப்படி ஒன்றும் வர்றதில்லை.
அப்படி வந்தா சுலபமா அப்பால இப்போ சாத்தானேன்றீங்களே நீங்க தான். அதனால அவனுக்கு தெரியும் இப்படிலாம் போனா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு. அதனால உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சொந்தக்காரரா பார்த்து அனுப்புவான். அவங்க பின்னால நின்றுட்டு அப்படி பேசுவான். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா பார்த்து அனுப்பிச்சு அவர் மூலமா பேசுறது, அல்லது ஒரு சூழ்நிலையின் மூலமா அந்த சூழ்நிலை உபயோகப்படுத்துகிறது. உலகத்துல பல விதமான சூழ்நிலைகள் பாருங்க, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை உண்டாகிறது. அதன் பின்னால் நின்று கொண்டு அதைரியப்படுத்துற வேலை சூழ்நிலைகள். அப்புறம் ஜனங்கள். நான் தான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, நெகேமியா அந்த எருசலேமை திரும்ப கட்ட வேணும், மதில்களை கட்ட வேணும், பட்டணத்தை கட்ட வேணும்னு திரும்பி போன உடனே அது போறதுக்கு முன்னாலே என்ன ஆயிடுச்சு, விரோதி எழும்பிட்டான். எப்படியாவது கட்டுவீங்களா, ஒரு நரி ஓடினாலே செவுரு விழுந்துருமாக்கும் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள், அதைரியப்படுத்தக்கூடிய ஆட்கள். நாம் எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எதை குறிக்கோளா வச்சிருக்கோமோ, எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமோ, எதை விசுவாசிட்டு இருக்கிறோமோ, அதை நாம் பெறமாட்டோம் என்கிற எண்ணங்களை உள்ள கொண்டு வந்து அதைரியப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளையும் ஆட்களையும் நம்முடைய வழியில அனுப்புகிறான்றதை குறித்து போதித்தேன். இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு திட்டவட்டமா இன்னும் கொஞ்சம் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் எண்ணங்களை பற்றி பேச முடியாம போயிடுச்சு போன வாரம். டைம் கொஞ்சம் தான் இருக்கு பாருங்க, எண்ணங்களை பற்றி பேச முடியல. இன்றைக்கு எண்ணங்கள் மூலமா எப்படி பண்ணுகிறான் பிசாசானவன் என்பதை குறித்து இன்னும் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். இதுல சில காரியங்களை திட்டவட்டமா நாம் சொல்ல வேண்டியது இருக்குது. பாருங்க, எப்படி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேணும்னு ஏன் சொல்லுது வேதம்னா, ஒரு காரியம் நாம் நம்முடைய ஆப்சர்வேஷன், அசோசியேஷன், டீச்சிங், அதாவது எதை காண்கிறோமோ, கண்கள்ல எதை காண்கிறோமோ, எதோடு நம்ம இணைத்துக் கொள்கிறோமோ, எதோடு சேர்றோமோ, எதை காதுகளால் கேட்கிறோமோ, இந்த காரியங்களால தான் நம்முடைய மனம் பாதிக்கப்படுகிறது. நான் ஜெபித்து ஒன்றை கேட்டு விட்டேன், ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து வாக்குத்தத்தத்தை எடுத்து இது எனக்கு வேணும் என்று சொல்லி ஒரே உறுதியா இருந்து விசுவாசத்தில் ஜெபித்து கேட்டிருக்கிறேன். இப்பொழுது அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறேன், எனக்கு பெற்றுக் கொள்ளுவேன். இதுக்கு இடையில ஒரு காலம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நான் எதை கண்களால் காண்கிறேன், எதை காதினால் எப்படிப்பட்ட போதனைகளை கேட்கிறேன், என்ன விதமான காரியங்களோடு என்னை சேர்த்துக் கொள்ளுகிறேன், சம்பந்தப்படுத்திக் கொள்ளுகிறேன், என்னை எதோடு சேருகிறேன். நான் கேட்பது, காண்பது, சேருவது, இந்த மூன்று காரியங்களும் என்னுடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்க போகிறது என்பதை நிர்ணயிக்கிறது. ரொம்ப முக்கியம் பாருங்க. நான் அதுக்கு தான் வேதம் சொல்லி பாருங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலாம் சொல்லி இருக்குது, உன் கண்கள் இந்த வார்த்தையை விட்டு பிரியாதிருப்பதாக. ஏன் கண்ணில் என்னத்தை பார்க்கிறோம், அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். உன் கண்கள் சூழ்நிலையை பார்க்கும் போதே தோல்வி ஏற்பட்டுருது பாருங்க. கண்கள் சூழ்நிலையை பார்க்கும் போதே அதைரியம் உண்டாகிறது. இயேசுவ சொல்றாரு, பேதுரு வா நடன்றாரு, கடல்ல நடந்துகிட்டு இருக்கிறாரு இவரு. அவன் சொல்றான், ஆண்டவரே இது நீரா இருந்தா என்னையும் கூப்பிடுன்னு. அவன் சொல்றான், அவர் சொல்றாரு சரி வா அப்படின்னு. வான்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. பேதுரு நம்ம போல ஒரு மனுஷன் தண்ணி மேல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் வா என்கிற வார்த்தையை பார்த்தான், அவரை பார்த்தான், வா என்கிற வார்த்தையை பார்த்தான், நடக்க ஆரம்பிச்சான். திடீர்னு பார்த்தா கடல் கொந்தளிக்குது, அலையும் காற்றையும் கவனிக்க தொடங்கி விட்டான். கண்ணை என்றைக்கு இயேசுவின் பேர்ல இருந்து எடுத்து விட்டு அந்த வார்த்தையின் பேர்ல அந்த காதுல விழுந்து அந்த வார்த்தையை விட்டு விட்டு கண்ணுல இயேசு கண்ணுக்கு முன்னால் நிற்கிறார், அவரை பார்க்காமல் என்றைக்கு அலையும் காற்றையும் பார்த்தானோ உடனே அவன் மூழ்க ஆரம்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் வாழ்க்கையிலையும் பாருங்க, எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், யாரோட நம்ம சம்பந்தப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தண்ணில கூட நடந்துடலாம், பெரிய அற்புதங்கள் கூட வாழ்க்கையில செய்திடலாம், செய்ய முடியாத கூட இந்த வாழ்க்கையில செய்ய முடியும். நம்மளால எப்பேற்பட்ட காரியத்தை சாதிக்கலாம். ஆனால் விசுவாசம் எப்படி இயங்குகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்சர்வேஷன், அசோசியேஷன் அண்ட் டீச்சிங். எதை காண்கிறோம், எதை கேட்கிறோம் காதால, எதோடு நம்மை சேர்த்துக் கொள்கிறோம், எதோடு நம்மை சம்பந்தப்படுத்திக் கொள்கிறோம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த சம்பந்தங்கள் எல்லாம், நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம், நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக, ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே ஒழிய அதை நாசப்படுத்தக்கூடியதாய் இருக்கக்கூடாது, அதைரியப்படுத்தக்கூடியதாய் இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுவோம் அப்சர்வேஷன், அசோசியேஷன், டீச்சிங் ரொம்ப முக்கியம். பாருங்க, என்ன போது உள்ளன்னு பார்க்கணும், என்ன விதமான டீச்சிங் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், என்ன விதமான ஆட்களோடு நாம் சம்பந்திப்படுத்திக் கொள்கிறோம், எப்படிப்பட்ட பேச்சுகள் நம்முடைய காதுகளுக்குள்ள செல்லுகிறது, எப்படிப்பட்ட காரியங்களை நாம் கண்களில் ஏறெடுத்து பார்க்கிறோம் ரொம்ப முக்கியம். கடகடன்னு சொல்லிட்டு போற பாருங்க. முதலாவது காரியம், இதுல நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் கூட நம்முடைய மனம்
பலவிதமான எண்ணங்களால் தாக்கப்படுகிறது. ஏன்? நம்மை சோர்வடைய பண்ணும்படியாக. நான் கேட்டதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், பெற்றுக்கொண்டேன் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுவேன், பெற்றுக்கொண்டேன் நான் விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்ளுவேன். இதற்கு இடைப்பட்ட காலத்திலே என்னை சோர்வுக்குள்ளாக்கும்படியாக, என்னை அதைரியப்படுத்தும்படியாக பெற்றுக்கொள்வேனோ கொள்ள மாட்டேனோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, இதை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோங்கிற எண்ணத்தை எனக்குள்ளே கொண்டு வந்து என்னுடைய மனதை நோகடித்து சோர்வுற பண்ணுகிற ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆமென்னு சொல்லிட்டு அடையறதுக்கு முன்னால, ஜெபத்துல எதை கேட்டோமோ அதை அடையறதுக்கு முன்னால மன சோர்வை நாம் விட்டு விட்டோம் என்றால், சோர்வு ஏற்படுத்தும்படியாக அந்த எண்ணங்களை நாம் அனுமதித்து விட்டோம் என்றால், பிசாசு அதன் மூலமாக நம்ம மீது வெற்றியை கண்டுவிடுகிறான். அவன்கிட்ட பெரிய வெப்பன் ஒண்ணு கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற அந்த எண்ணங்களையே அவன் ஒரு வெப்பனாக உபயோகப்படுத்த ஆரம்பித்து விடுகிறான். அதனால சோர்வு என்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்ப்போம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆத்மா, ஆவி, ஆத்துமா, சரீரம்னு சொல்றேன் இல்லையா, வேதத்தில் போதித்திருக்கிறது. இது குறித்து சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஆவி என்றால் உள்ளான மனிதன். மனுஷன் ஆவியா இருக்கிறான், தேவன் ஆவியா இருக்கிறது போல மனுஷன் ஆவியா இருக்கிறான். ஆத்துமா என்கிறது மனம். இதுல அறிவு, உணர்ச்சி, சித்தம் கொள்கிற ஆற்றல் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. அதான் ஆத்துமா என்று வேதவசனம் பல இடங்கள்ல ஆத்துமா என்று சொல்லுகிறது மனதை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்ப உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் சொன்னா சரியா புரிந்து கொள்ளணும். எதை காத்து சொல்லுகிறார்? மனதை காத்து சொல்லுகிறார். இந்த கான்டெக்ஸ்ட பார்த்தீர்கள் என்றால், கடைசி காலங்களிலே பூமியின் முடிவு உண்டாகிறதுக்கு முன்பதாக எப்படி பலவிதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு ஏற்பட போகிறது என்பதை குறித்து பேசுகிறார். அதான் சொல்லிட்டு வர்றார். கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் வாசித்தீங்கன்னா தெரியும். 15ஆம் வசனத்திலிருந்து, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர்க்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். கடைசி காலங்களிலே முடிவு ஏற்படுறதுக்கு முன்னால எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் ஏற்படுகிற போகிறது என்கிறத குறித்து சொல்லிட்டு வர்றாரு. பகைக்கப்படுவீர்கள் எல்லாராலும், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. எப்படி சொல்றாரு பாருங்க. ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது, ஒண்ணு கூட அழியாதுங்கிறாரு. அந்த அளவுக்கு நான் உங்களோடு கூட இருப்பேன். உபத்திரவப்படுத்துவாங்க. அவர் நிமித்தம் நாம் படுகிற ஒரு உபத்திரவம் தான் இந்த உலகத்தில் தான் படுற உபத்திரவம். நாம படுற உபத்திரவம் எல்லாம் கத்தர் அனுப்பிச்ச உபத்திரவம் நினைச்சிக்க கூடாது, அல்லது கத்தர் கொடுத்த உபத்திரவம் நினைச்சிக்க கூடாது. நாம படுற உபத்திரவம் அநேக நேரத்தில் நம்ம இழுத்து போட்டுக்கிட்ட உபத்திரவம். இருக்கீங்களா? அநேகம் பேருக்கு இது விளங்குறது இல்லை பாருங்க. கத்தர் தான் உபத்திரம் எல்லாம் என் வழியா அனுப்புறாருங்க. எதுக்கு அனுப்பிச்சாரு தெரியல, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த உபத்திரம் அனுப்பிச்சாரு இந்த மாசம், அடுத்த மாசம் என்ன உபத்திரம் அனுப்புவாரு. கத்தருக்கு என்ன உபத்திரத்தை பாக்கெட் கட்டி வச்சுக்கிட்டு அங்க பார்சல் பண்ணிட்டா இருக்கிறாருங்க. கிறிஸ்தவர்கள் என்னால் நம்பவே முடியல. எப்படி எல்லாம் இதெல்லாம் நம்புறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏதோ கத்தர் உபத்திரவத்தின் கத்தர் மாதிரி ஒரு உபத்திரவத்தை எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஜனங்களுக்கு யாருக்கு எந்த உபத்திரவத்தை கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்படியே பேசுறாங்க பாருங்க. யாருக்கு எந்த உபத்திரவத்தை என் நேரத்தில் கொடுக்கலான்னு கத்தர் வானத்திலிருந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறாங்க. கிடையவே கிடையாது. நான் தான் சொன்னேன் இல்லையா, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏன்? யாருக்கு நன்மை செய்யலான்னு தான் உலாவிட்டு இருக்குது ஒழிய யாருக்கு தீமை செய்யலான்னு ஒரு நாள் உலாவுகிறது இல்ல. எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்த எண்ணங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவான எண்ணங்களே அல்ல, நன்மைக்கு ஏதுவான எண்ணங்களே தவிர தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் கத்தர் உங்களுக்கு தீமை செய்ய வேணும்னு அங்க உட்கார்ந்து யோசிக்கிறதே கிடையாது. உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவர் கத்தர் அல்ல. அப்ப உபத்திரவம் எல்லாம் எங்க வருது? அவர் சொல்றாரு, என்னை பகைத்தவர்கள் உங்களையும் பதிப்பாங்க. உலகத்துல ஏராளமா அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்குது, அநியாயம் நடந்துட்டு இருக்குது, பிசாசு ஜனங்கள் பின்னால் இருந்துகிட்டு ஆண்டு கொண்டிருக்கிறாங்கள. ஆகவே இந்த உலகத்துக்கு நமக்கு என்னைக்குமே ஒத்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஆகவே கடைசி காலங்கள்ல இது ரொம்ப அதிகமாகி என் பேர்ல நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்து நிமித்தமாக உங்கள் சொந்த தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் இனஜன பந்துக்கள்லாம் உங்களை பகைப்பார்கள். எத்தனை பேர் அப்படிப்பட்ட உபத்திரவத்தை பட்டு கொண்டிருக்கீங்க இன்னைக்கு? அந்த ஒரு உபத்திரம் தாங்க உபத்திரவம். சில சொல்றாங்க, எனக்கு கத்தர் ஆஸ்துமான்ற உபத்திரவம் கொடுத்திருக்கிறாருங்க. ஆஸ்துமான்ற உபத்திரம் அவர் கொடுக்கலங்க. எனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறாருங்க, அந்த நோயை கொடுத்திருக்கிறாருங்க.
கிடையாது. அவர் உங்களுக்கு அந்த நோயெல்லாம் கொடுக்கல. நோயெல்லாம் கொடுக்குறவர் கர்த்தர் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருக்காரு நோயை கொடுக்குறாரு. அவர் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்குறாருன்னு எழுதி இருக்குது. அவர் நோயை கொடுக்கிற தேவன் கிடையாது. கர்த்தர் எனக்கு என்னன்னு தெரியலங்க, எனக்கு தரித்திரத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை சுமக்க சொல்லி இருக்கிறார். எனக்கு நான் சுமக்கிற சிலுவை இதுதான். கர்த்தர் உங்களுக்கு தரித்திரத்தை கொடுக்கல. ஏனென்றால் வேதம் சொல்லுது ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறாருன்னு. அன்னைக்கு ஒருத்தட்ட பேசிட்டு இருந்த பாருங்க, சொல்றாங்க எங்களுக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியலங்க சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி வசனம் எல்லாம் கேட்டது இல்லை பாருங்க. அவங்க சொல்றாங்க கிறிஸ்தவங்க அண்ணா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. சொல்றாங்க எனக்கு ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல, பட்ட இடத்திலேயே படுன்னு சொன்னது போல திரும்ப 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 ஆண்டவர் எங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. எங்களை ஆண்டவர் சோதிச்சுட்டே, சொல்ல முடியாத சோதனைகள் வாழ்க்கையில ஆண்டவர் எங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. நானும் ஆண்டவரை தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே, ஏன் நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்படின்னா என்ன எப்படி இருக்குது, நாங்க என்ன தப்பு பண்ண ஆண்டவரே, இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கிறீர் நீரு. தப்பு பண்ணாத ஆளுக்கு இவ்வளவு உபத்திரம் கொடுக்கலாமா? நாங்க தப்பு பண்ணாத ஆளு. எப்படிப்பட்ட ஜபம் பாருங்க கிறிஸ்தவர்களுடைய ஜபம். அப்புறம் என்னன்னு கொஞ்ச நேரம் விசாரிச்சாங்களே, அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காரணம் அவங்களே சொல்றாங்க. இத்தனை லட்சம் ஒரு ஆள்கிட்ட ஒரு ரசீது இல்லாம சும்மா கொடுத்தங்க, அந்த ஆள் ஓடிய போயிட்டான். இவ்வளவு கடன் வாங்கிட்டேங்க, அதனால கடன்ல மூழ்கிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், வேத வசனம் சொல்லுது கடன் வாங்காதிருப்பாயாக, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் நீயோ கடன் வாங்காதிருப்பாய்னா வாங்காதேன்னு அர்த்தம். இந்த பக்கம் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு ஆண்டவரே விடுதலை தாரும் விடுதலை தாரும் விடுவியும் விடுவியும் விடுவியும்னா எங்க விடுதலை? இந்த பக்கம் போட்டுட்டு வாங்கி போட 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 10 ரூபா வட்டிக்கும் 8 ரூபா வட்டிக்கும் வாங்கி போட போட அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு தரமான தீர்மானத்தை வாழ்க்கையில எடுக்க வேணும். சும்மா இந்த அனாவசியமான கடன் வாங்குறது கிடையாது. இன்னைக்கு இங்க வாங்கி அந்த கடன் அடைக்கிறது, அங்க வாங்கி இந்த கடன் அடைக்கிறதுனா எல்லாம் சேர்ந்து ஒரு கடனே ஒரு பெரிய மலை போல வந்துருது. அப்புறம் என்ன சொல்றது, கர்த்தர் ஏன் இப்படி என்ன சோதிக்கிறாருன்னு தெரியல. கர்த்தர் அவங்கள சோதிச்சாரு. அது வேத வசனம் திட்டவட்டமா சொல்லுது. அவரவர் தங்களுடைய ஆசையினாலே இழுக்கப்பட்டு அப்படியே போய் அப்படிதான் இதெல்லாம் நடக்குதான். என்னமோ ஒண்ணு எது பின்னாலே போய் எதையோ தேடி தப்பான விதத்துல போய் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி அதையும் இதையும் பண்ணி கிடைச்ச காசை கொண்டு போய் லட்சக்கணக்கில் இன்னொருத்தன் கொடுத்துட்டு இப்ப கையில ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துட்டு கர்த்தாவே நீர் என்னைய இப்படி சோதிக்கிறேன்னா கர்த்தர் சொல்றாரு, என்ன கேட்டியா நீ? ஒரு நாளாவது என்ன செய்யணும்னு கேட்டியா? பணத்தை பற்றி ஏதாவது வேத வசனத்துல இருந்து எப்போ பணத்தை பற்றியே பேசுறாருங்க அவரு. பொருளாதார செழிப்பை பற்றியே பேசுறாரு. இந்த அறிவை தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த பேசுறதை விட்டுவிட்டு அவர் ஏன் அதை பற்றியே பேசுறாரு? அதுதான் பிரசங்கத்தை கேட்டா விளங்கிடும். அதெல்லாம் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, எப்படி வச்சுக்கிறது, எப்படி அதை உபயோகப்படுத்துகிறது, என்ன செய்யறது, எல்லாத்துக்கும் வேண்டிய ஞானத்தை கத்த தர்றாரு. அந்த ஞானத்தின்படி நடந்தா எல்லாம் கரெக்டா நடக்கும். வாங்கிக்கிட்டே கத்தாவே என்ன விடுவியும்னா வாங்குற வரைக்கும் கத்தர் விடுவிக்க முடியாது. நான் சொல்றேன், ஹலோ, வாங்குறது நிறுத்த போறேன்னு என்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோமோ அன்னைக்குதான் கத்தர் என்ன பண்றாரு, உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். சரி, நல்ல தீர்மானம், என் மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். ஆகவே இப்படியே வாங்கிட்டு போன கத்தருடைய மானம் என்ன ஆகுறது? அப்ப கத்தர் சொல்றாரு, என் மானத்தை காப்பாத்துற ஒரு நல்ல தீர்மானத்தை நீ எடுத்ததுனால ஓ மானத்தை நான் காப்பாத்துறதுக்கு நான் உதவி செய்ய போறேன். இருக்கீங்களா? இதெல்லாம் பைபிள்ல ஏற்கனவே சொல்லி இருக்குங்க. கத்தர் உபத்திரவம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்ப இந்த உபத்திரவங்கள்லாம் இது கத்தர் பேர்ல இருக்கிற விசுவாசத்து நிமித்தம் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறது நிமித்தம் அல்லது கிறிஸ்துவன் பேர்ல இருக்கிற விசுவாச நிமித்தம் பகை உண்டாகிறது. வீட்டுல வெறுக்கிறாங்க, நாட்டுல வெறுக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் வெறுக்கிறாங்க. அந்த துன்பம் ஒண்ணுதான் நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பம். வியாதி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற துன்பம் இல்ல, தரித்திரம் நமக்கு கொடுக்கிற துன்பம் இல்ல. இவைகளெல்லாம் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று வேதவசனம் எழுதி இருக்கிறது. அப்ப எது இந்த உலகத்துல நாம் துன்பப்பட முடியுமானால் அது ஒரே விதத்துல தான் துன்பப்பட முடியும். அது எந்த விதத்துல? கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக, அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக, நான் அவர் பேர்ல வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தாரால் நான் பகைக்கப்பட முடியும், நிந்திக்கப்பட முடியும், துன்பப்பட முடியும். அவ்வளவுதான் ஒழிய வேற எந்த துன்பமும் எனக்கு ஒண்ணும் கிடையாது. இருக்கீங்களா? அந்த துன்பம் நிறையவே இருக்குது. வேற துன்பத்தெல்லாம் விரட்டி அடிக்கணும். அப்ப அந்த சூழ்நிலையில தான் சொல்றாரு, உங்கள் தலைமயிரில் ஒன்றாலும் அழியாது, அந்த துன்பத்துல கூட ஒரு தலைமுறை மயிர் கூட போகாதுன்றாரு. அப்ப அவ்வளவு கரெக்டா அவர் பாக்குறாங்க. அப்புறம் சொல்றாரு, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? இப்படி துன்பம் ஏற்படுற வேளையில, இப்படி கஷ்டங்கள் ஏற்படுற வேளையில, இப்படி எதிர்ப்புகள் உண்டாகிற வேளையில, இப்படி உபத்திரவங்கள்
பிசாசின் பிள்ளைகளால் உண்டாகிற வேளையில இயேசு நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷ துன்பப்படும் போது என்ன பண்ணணும்? பொறுமையினால் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேணும். அந்த நேரத்தில் மனசு அங்கலாய்க்க விடக்கூடாது, தவறான எண்ணங்களை உள்ள வைத்து விடக்கூடாது, அவநம்பிக்கை உள்ள நுழைந்திடக்கூடாது, தோல்வியின் எண்ணம் உள்ள நுழைந்திடக்கூடாது. அதனால சொல்றாரு, உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாதுன்னு சொல்றாரு. அப்ப எண்ணத்தை கரெக்டா சீரா வைக்க வேணும். அந்த நேரத்தில் தான் பலத்தின் எண்ணம் உள்ள இருக்க வேண்டும், தைரியத்தின் எண்ணம் உள்ள இருக்க வேண்டும், விசுவாசத்தின் எண்ணம் உள்ள இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக அவர் சொல்லுகிறார். பார்ப்போம். பொறுமையினால் உங்களை காத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார் இல்லையா? கலாத்தியர் திருப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போங்கிற பிரின்சிபல் இது எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா விதத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில பொருந்தும். அன்பு வைத்தா அன்பை அறுப்போம், பகையை வைத்தா பகையை அறுப்போம், பணத்தை வைத்தா பணத்தை அறுப்போம். இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பிரின்சிபல் இது. அப்ப சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு 9ஆம் வசனத்துல, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஏன் அப்படி சொல்றாரு? நாம் ஏன் நன்மை செய்யறோம்? நன்மை செய்கிறது என்கிறது ஒரு விதை மாதிரி. நாம் கொடுக்கிறோம், இன்னொரு உதவுகிறோம், என்னமோ செய்யறோம், ஏதோ ஒரு நன்மை செய்கிறோம். அந்த நன்மை நமக்கு பல மடங்காக திரும்பி வரப்போகிறது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நாம் தந்து போகாத இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம், தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அப்ப நன்மை செய்கிறவனுக்கு சில நேரத்தில் சோர்வு ஏற்பட்டுருது. ஏன் சோர்வு ஏற்படுது? நான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு எங்க நன்மை வரமாட்டேங்குதே. நான் எத்தனை நன்மை செஞ்சுட்டேன், இங்க செஞ்சேன், அங்க செஞ்சேன், அவருக்கு செஞ்சேன், இவருக்கு செஞ்சேன், எல்லாருக்கும் செஞ்சேன், ஆனா எனக்கு நன்மை வரமாட்டேங்கிறதேன்னு சில நேரத்துல கண்ணுல நாம் நன்மையை காணாத நேரத்துல சோர்ந்து போக முடியும். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது விதைக்கிறது அறுக்கிறத பற்றி. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்துக்கென்று அறுப்போம், ஆவிக்கென்று விதைத்தால் ஆவிக்கென்று அறுப்போம். ஆகையால் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஏன்? நாம் தளர்ந்து போகாதிருந்தால், சோர்ந்து போய் நன்மை செய்கிறது நிறுத்திடாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க ஏற்ற காலத்தில் அறுப்போம் சொல்லி? அப்ப நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்கிறது ஒரு விதை மாதிரி. ஜெபம் என்கிறது விதைக்கிற நேரம். ஜெபத்துக்கு பதில பெறுற நேரம் எப்படி? அறுக்கிற நேரம். அநேகர் என்ன நினைக்கிறான், நான் நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு நன்மை உண்டாகலையே என்று சொல்லி. கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் இரு. இந்த ஒரு பிரின்சிபல் பாருங்க. ஏன் என்று சொன்னால், நாம் செய்யறோம், கண்டிப்பா அதுக்கு விளைச்சல் உண்டாகும். ஆனால் நாம இந்த விளைச்சலை உண்டாகாதபடிக்கு நாம் அந்த விதைக்கிறதையும் அதை பண்படுத்துகிறதையும் அதை காக்கிறதையும் விட்டு விடுகிறோம். நடுவுல விதைத்தவன் அதுல நம்பிக்கை இழந்துட்டு, விவசாயி விதைச்சுட்டான் விதைய, அதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சணும், அதுக்கப்புறம் பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறம் தான் விளைச்சல் உண்டாக போகிறது. விதைச்ச பிறகு அவன் நம்பிக்கை இழந்துட்டான்னு வைங்க, விளையுமோ விளையாதோ, இவ்வளவு பாடுபட்டு விதைச்சிருக்கிறேன், யாரு கண்டா அந்த ஊர்ல அவர் சொல்றாருங்க விளையாதாங்க, இவர் சொன்னாருங்க ஒண்ணுமே வரலங்கிறாரு, இன்னொருத்தர் சொல்றாரு இந்த விதையே ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்கிறாரு, இவர் சொன்னாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படியாங்க, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியாங்க அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? இவன் நம்பிக்கை இழந்துருவான், சோர்ந்து போயிடுவான், சோர்ந்து போயிட்டு தண்ணீர் பாய்ச்சறது இல்லை, சோர்ந்து போயிட்டு பாதுகாக்கிறது இல்லை, சோர்ந்து போயிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டு விடுவான். அப்ப விதைச்ச விதையெல்லாம் வீணாகி விடுகிறது. இருக்கீங்களா? அப்ப ஜெபத்திலையும் அப்படிதான். நாம் ஜெபித்துட்டோம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுவோம், அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கையில பார்க்கக்கூடிய நாள் ஒன்று வரும். அதை ஜெபித்து எதை கேட்டோமோ அதை கையில பெறக்கூடிய நாள் வரப்போகிறது. அதுக்கு நடுவில் சோர்ந்து போகாமல் நம்ம காத்துக்கொள்ள வேணும். விதைத்த விவசாயி அவன் ஒரு விசுவாசி மாதிரி. விவசாயியும் இந்த விவசாயி விசுவாசி ரெண்டும் ஒன்னா இருக்குது. அந்த விவசாயியும் ஒரு விசுவாசி தான். அவன் விதைத்து விட்டு அவனுக்கு அதுல அபார நம்பிக்கை உழைத்து கொண்டே இருக்கிறான். அதை பாதுகாக்கிறதுல, அது தண்ணீர் பாய்ச்சறதுல, அதை பண்படுத்துறது வேலை செஞ்சுட்டே இருக்கான். ஏன்னா தெரியும் அவனுக்கு அறுவடை நிச்சயம். சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம்னு. அன்னைக்கு வாசிருந்த பாருங்க, இந்த ரிலையன்ஸ் கம்பெனி முதலாளி அப்படி முன்னுக்கு வந்தாருன்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. அவர் ஒன்றும் விசுவாசி இல்லை, ஆனா இருந்தாலும் அவர் சில பிரின்சிபல்ஸ் புரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. எல்லாம் வெற்றியா வாழ்ற ஆளுங்கள்லாம் பாருங்க சில பைபிள் பிரின்சிபலை புரிஞ்சு வச்சிருக்காங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்க பைபிள் பிரின்சிபலை புரிஞ்சு. அவர் சொல்றாரு எப்படி வெற்றினா, ஒண்ணு இல்லை, ஒரே ஒரு சீக்ரெட்டு,
தேடி போய் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செஞ்சா அது 1000 மடங்கு. நான் என் வார்த்தை இல்லைங்க, நான் சாம் செல்லதுரை பிரசங்கம் இல்லை, இது அம்பானி சொல்றாரு. தேடி போய் நன்மை செய்தால் உங்களுக்கு 1000 மடங்கு ஒரு நாள் அது திரும்பி வரும். இந்த பிரின்சிபல் தான் என்ன வாழ்க்கையில இப்ப ஏற்பட்டவன ஆக்குனதுன்றாரு. ஹலோ, நான் 1000 மடங்கு பற்றி எத்தனையோ வாரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இங்க அப்பெல்லாம் ஆஹான்னு பாத்தீங்கன்னா பிரசங்க 1000 மடங்கு, எல்லாம் 100 மடங்கு தான் பேசுறாங்க, இவர் 1000 மடங்கு பேசிட்டு இருக்காரு. அம்பானி கண்டுபிடிச்சிட்டாரு, எந்த பைபிள்ல படிச்சாருன்னு தெரியல அவரு. அந்த ஆளுக்கு பாருங்க, அவருக்கு பாருங்க கர்த்தருடைய கிருபை அவருக்கு. அவரு எப்படியோ அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு தேடி போய் நன்மை செய்தால் ஒரு நாள்ல எனக்கு அது 1000 மடங்கு திரும்பி வரும். அதனால செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன், விடாம செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன், மனம் தளராமல் செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன்னு சொல்லி எத்தனையோ சோதனைகள் மத்தியில, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில தவறாமல் அதை செஞ்சு 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 இன்னைக்கு கேட்டீங்கன்னா 1000 மடங்கு இல்ல, எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மடங்குகள் அது பெருகி கொண்டிருக்கிறது. இருக்கீங்களா? ஆனா கிறிஸ்தவ விசுவாசிங்க தான் இதை இன்னும் கண்டுபிடிக்கல. கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாங்க? என்னையா 1000 மடங்கு, என்னது 1000 மடங்கு, என்ன சபை இது? 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு. சிலருக்கு 100 தடவை சொன்னாலும் விளங்காது. அவங்க இருக்கிற இடத்துல தான் இருக்க போறாங்க, தீர்மானிச்சுட்டாங்க. அவங்கள யாரும் மாற்ற முடியாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்கள் அவர்கள். ஆனா நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் முன்னால போயிட்டே இருக்க போறேன்ட்டு. நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இவங்களோட சேர்ந்துகிட்டு இருக்கிறது போறதில்லை, இந்த கும்பலோட நான் சேர்றது கிடையாது. அசோசியேஷன், எல்லாம் சொல்லுங்க அசோசியேஷன். அந்த கும்பலோட இருந்து கட் பண்ணிட்டேன். அப்பா நீ அடுத்த தெருவுக்கு அந்த பக்கம் இரு, நீ அல்லேலியா கத்திரி ஸ்தோத்திரம்லாம் சொல்லிக்கலாம், பக்கத்துல வராது, உன்னோட சேர்ந்தா நான் கெட்டு போயிடுவோம் போல இருக்கு. ஆகவே என்ன ஆளை விடுன்னு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறது. சரி, அப்ப 21:19 மறுபடியும் பாருங்க, சோர்ந்து போகாதிருங்கள் சொல்லி இருக்குது. பொறுமையோட ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர்ல சொல்லி இருக்கு, சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருங்கன்னு சொல்லி. பொறுமையா இருங்க, அதான் அதனுடைய அர்த்தம். இந்த பொறுமை என்கிற வார்த்தை லூக்கா 21:19 இருக்க அந்த பொறுமை என்கிற வார்த்தை, அதனுடைய மொழிபெயர் அது கிரேக்கு பாஷையில ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க பொறுமை என்று சொல்லி. அதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்றால் கன்சிஸ்டன்சி என்று சொல்லுகிறார்கள். கன்சிஸ்டன்சின்னு சொன்னா ஒரே சீராக இருப்பது. நான் ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட விசுவாசத்தை கொண்டு ஜெபித்தேனோ, எதை விசுவாசித்தேனோ, எந்த வார்த்தைகளை நான் சொன்னேனோ அதையே கன்சிஸ்டன்டா தொடர்ந்து அதே வார்த்தையை மாத்துறது இல்ல. நாளைக்கு சூழ்நிலை மாறிட்டதுனால மாத்திடுறது இல்ல, பிரச்சனை வேற மாதிரி தெரியறதுனால மாத்திடுறது, இவரு சொன்னார் அவர் சொன்னார்னு மாத்துறது கிடையாது. கன்சிஸ்டன்டா இருப்பது, அதான் பொறுமைன்னு சொன்னா அப்படியே பொறுமையா பல்ல கடிச்சிட்டு இருக்கிற பொறுமை இல்ல, அது இல்ல. இது சிலர் சொல்றாங்க பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பா, அது இல்ல. இது பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது இல்ல, இது பொறுமைன்னு சொன்னா அதனாலதான் விளக்க வேண்டியதா இருக்குது. பொறுமைன்னு சொன்னா சிலர் உடனே அதை நினைச்சிடறாங்க, பல்ல கடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே இரு, பேசாம எல்லாம் மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, சும்மா இருக்கிறது இல்ல. நான் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் எதை பிடித்துக் கொண்டேனோ, எதை அறிக்கை செய்தேனோ, எதை விசுவாசித்தேனோ, எதை சொன்னேனோ, எதற்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனோ அந்த எண்ணங்களையே திரும்ப திரும்ப என்று உள்ளத்துல வைத்து, அந்த எண்ணங்களையே என் வார்த்தைகளாக நான் பேசி, அதையே நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அதையே எதிர்பார்த்து கொண்டு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதைரியப்படாமல் சோர்ந்து போகாமல் அதை நான் பெறுவேன் என்கிற ஒரே நோக்கத்தோடு பெறுகிற வரைக்கும் விடாப்பிடியா இருப்பதுதான் பொறுமை. இருக்கீங்களா? ஆகவேதான் இதை நல்லா கவனிக்க வேணும். பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தும் அப்படியே ஜாக்கிரதையை இருங்க. 11ஆம் வசனம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. யாரை பின்பற்ற சொல்லி இருக்குது? எப்படி, யாரோட அசோசியேட் பண்ணிக்கணும்னு சொல்லி இருக்கு. சிலருக்கு அசோசியேஷன் தான் சரியில்லை. பாருங்க எப்படிப்பட்ட அசோசியேஷன். சில இடங்கள்ல இவங்க இவர்களுக்கு இருக்கிற நண்பர்கள்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்ற ஆட்கள். என்ன போனாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். எது நடந்தாலும் கர்த்தர் சோதனை அனுப்பிச்சிட்டாருங்க, கர்த்தர் எப்படி பண்ணி விட்டாருங்க, கர்த்தர் அப்படி பண்ணி விட்டாருங்க.
கர்த்தர் ஏன் தெரியல இந்த பிசினஸ் எப்படி நாசமாக்கிட்டாரு, கர்த்தர் ஏன் தெரியல இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கிட்டாரு, கர்த்தர் என்னன்னு தெரியல அதை எப்படி பண்ணிட்டாரு, இதை எப்படி பண்ணாரு, இப்படி பேசுகிற ஆட்கள். இவர்களோட அசோசியேஷன் பாருங்க. வேத வசனம் சொல்லுது அவங்களோட அசோசியேஷன் வச்சுக்க வேண்டாம். ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். அப்ப என்ன சொல்லுது? இந்த வேத வசனத்தில் இருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பவுல், பேதுரு இப்படிப்பட்ட ஆளுங்களை பின்பற்றுங்க. அவங்க சொல்றதை கேளுங்க, அவருடைய வார்த்தைகளை கவனிங்க. இப்படி விசுவாசத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டவர்கள், ஒன்றும் இல்லாமல் இருந்து, ஒரு குழந்தை கூட இல்லாம இருந்து கர்த்தரை விசுவாசித்து 100 வயசுல பிள்ளை பெத்தானே அவனை பின்பற்றுன்னு சொல்லி இருக்கு. ஹலோ, உங்க ஊர்ல இருந்து வந்து எங்க ஊர்ல ஒருத்தர் கூடங்க அப்படிதாங்க விசுவாசிட்டு இருந்தாரு, கடைசியில் அவர் குழந்தையே இல்லாம போச்சு அப்படிங்கிற அளவு பின்பற்றாத. அதுதான் நிறைய பேர் பண்றது. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்லி தெரியுற ஆளை பின்பற்றாத. இல்லங்க அது பைபிள்ல தானே இருக்குது. பைபிள்ல இருக்கான எங்க இருக்குதுன்னு வாசித்து பாருங்க. யாரு சொன்னது, எப்ப சொன்னா, எதுக்கு சொன்னா, இதெல்லாம் கரெக்டா வாசித்து பார்க்கணும். அதுக்கு தான் சொல்லி இருக்குது பகுத்து அறிய வேணும் என்று சொல்லி. அப்படி அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன என்னன்னு பார்த்து படிச்சு இதனுடைய சத்தியம் என்னன்றத அறிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய அப்படி அப்படியே லைன் லைனா எடுத்து அப்படியே இப்ப வசனத்தை எழுதி மாட்டிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு. சிலருக்கு இதெல்லாம் ஃபேவரட் வர்சஸ் பாருங்க. இதெல்லாம் தங்க வாக்கியம் மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதை வாழ்க்கை ஆக்கிக்கிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் இதை சொல்லிக்கிறது, கோட் பண்ணிக்கிறது கூடாது. அருமையானவர்களே கவனிக்க வேண்டும். இப்ப யாரை பின்பற்ற வேண்டும்? 100 வயசுல பிள்ளை இல்லாம இருந்து கர்த்தரை ஒரே இதா விசுவாசித்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டு அந்த வயசுலயும் பிள்ளைய பெற்றெடுத்தானே அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை பின்பற்ற சொல்லிங்க சொல்லி இருக்குது. அவனை பின்பற்றுங்கள் எழுதி இருக்குது. அடுத்த வசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு? அசதியா இருக்க வேண்டாம்னு சொல்றாரு 11ஆம் வசனத்துல. இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றாரு. எதுக்கு சொல்றாரு? ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வாக்கு தத்தங்களை பெற்றவர்கள். வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது நிறைய காரியம் இவர்களுக்கு நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இவர்கள் அடைய வேண்டும். அப்ப அடையறதுக்கு முன்னால தங்களை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அசதியாயிராதீர்கள், ஜாக்கிரதையாயிருங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக என்னவெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாக அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்பதான் சொல்றாரு, கண்ட கண்ட ஆளையும் பின்பற்றாதீங்க. யாரை பின்பற்றுங்க? ஆபிரகாம் மாதிரி ஆளை பின்பற்றுங்க. அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒன்றுமே இல்லாமல் இருந்து வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றானே அவன் எப்படி பெற்றான் என்பதை பின்பற்றுங்கள். அப்படிதான் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, ஏன் வேதத்தை வாசிக்கணும்? ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுகளோட என்னுடைய அசோசியேஷன். அங்க ஊரெல்லாம் போய் கதை பேசிட்டு இருக்கிறத விட உட்கார்ந்து வேதத்தை வாசித்தால் என்னுடைய அசோசியேஷன் இதோட ஆயிடுது. அதனால தான் சொல்லியிருக்கு, துன்மார்க்குடைய வழியில் நில்லாமலும் பாவில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்? இது அசோசியேஷன். அந்த அசோசியேஷனை விட்டுட்டு இந்த அசோசியேஷனுக்கு வாழ்ந்தது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முன்ன இரவும் பகலும் அவனோட சேர்ந்து சுத்திட்டு இருந்தாச்சு. இரவும் பகலும் அவநம்பிக்கையை பேசுற ஆளுகள் கூட இருந்தாச்சு. சில நேரத்தில் கிறிஸ்தவம் கூட இருக்கிறதே ரொம்ப டேஞ்சர் தான். ஏன்னா அவங்க இரவும் பகலும் சொல்ல விரும்பல சில காரியங்கள்லாம் பாருங்க, சொல்ல வேண்டியதா இருக்குது. டிவியில வேணா கட் பண்ணிக்குவாங்க இதெல்லாம். சிலர் இரவும் பகலும் உபவாசம் கிடந்து ஜப கூட்டம் வச்சு அவிசுவாசத்தை பரப்புறது. ராமுழுக்க ஜபம் பண்ணிட்டு போ, அடுத்த நாள் ராத்திரி திரும்ப ஜபம் பண்ணலாம், வா திரும்ப நாம் கண்ணீர் விடுவோம், 7 நாள் கண்ணீர். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் நிறைய இருக்கிறாங்க பாருங்க. தினந்தோறும் கண்ணீர் விட்டுட்டே இருக்க வேண்டியது. கண்ணீர் விட்டா ஏதாவது நடந்துரும் அப்படின்றது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அப்ப அப்பேற்பட்டவர்களோட சம்பந்தம் வச்சுக்காத இருக்குது. இரவும் பகலும் இந்த கூட்டத்துக்கு அட்டன் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஏனென்றால் அதனால உங்களுடைய விசுவாசம் வளர போறது இல்ல, இருக்கிற விசுவாசமும் வீக்கன் ஆயிட போகுது. ஏன்னா இங்க சொல்லி தர்றோம், என்ன சொல்லி தர்றோம்? எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று ஏற்கனவே பெற்றுக் கொண்டு விட்டேன் போய் சொல்லிட்டே என்று சொல்றோம். அதையே பேசிட்டு இருக்கு, அதையே நினைச்சிட்டு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? பெற்றுக்கலையா பிரதர், இன்னும் ஒண்ணு கிடைக்கலையா?
என்ன பண்றது? நான் விசுவாச வாழ்க்கைனா அப்படிதான். சில நேரத்தில் உண்டாகும், சில நேரத்தில் உண்டாகாது. பாருங்க, தோல்வி, நம் கத்தெடுத்துல நன்மையை பெற்றால் நாம் தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? வசனம்லாம் எடுப்பாங்க, கரெக்டா எடுப்பாங்க. போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த போதும். போதும் பிரதர், என்ன பண்றது? கேட்டீங்க கிடைக்கல, என்ன பண்றது பிரதர்? அப்படியே போங்க பிரதர். இதுதான் விசுவாச வாழ்க்கைன்னு, அப்படிதான் பிரதர். இதுக்கு என்னத்துக்கு ஒரு மீட்டிங்? இதுக்கு என்னத்துக்கு பிரேயர்? இதுக்கு என்னத்துக்கு உபவாசம்? எல்லாம் கவனிங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லணும்னு சொல்லல, கரெக்டா இருக்கணும். எதுல கரெக்டா இருக்கணுமோ அதுல கரெக்டா இருக்கணும். யாரோட அசோசியேஷன் என்ன? இங்க சொல்லி தர்றோம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் அப்பொழுது உண்டாகின்றோம். அதை பேசுகிற ஆளுகளோட அசோசியேஷன் வையுங்கள். விசுவாசித்து அதன் மூலமா அற்புதங்களை கண்ட ஆட்களோடு அசோசியேஷனை வைத்துக் கொள்ளுங்கள். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக் கொண்டாலும், வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் சொஸ்தமாவன் சொல்லிக்கிட்டே வந்து தொட்டு அவ சொஸ்தமானாள். ஏசு அவளை பார்த்து என்ன சொன்னாரு? உன்னுடைய விசுவாசம் உன்னை. அவருடைய வல்லமை தான் சோமாச்சுன்னு நினைச்சேன் பிரதர். கிடையாது, என் வல்லமை தான் சோமாச்சு. இருந்தாலும் என்னுடைய வல்லமை எப்பவுமே இருக்கதான் செய்யுது. சோமாக்குற வல்லமை தேவன்கிட்ட எப்பவுமே இருக்கதான் செய்யுது. ஆனால் அந்த வல்லமை எடுத்துக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அந்த பெண்ணிடத்துல இருக்குது. அப்ப உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு அவளிடத்துல சொன்னாரு. அவளுடைய விசுவாசம், அந்த 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய விசுவாசம் அவளை சொஸ்தமாக்குமானால், என்னுடைய விசுவாசம் என்னை சொஸ்தமாக்கும். உங்களுடைய விசுவாசம் உங்களை சொஸ்தமாக்கும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஜாதி குலம் கோத்திரம்ன்றது இல்ல, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய ஆளு, பணக்காரரா ஏழைங்கிறதெல்லாம் இல்ல. உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக தேவனுடைய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். தேவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இல்ல, அவர் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரும் வந்து எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை. இந்த பெண் வந்து எடுத்துக்கொண்டாள். அவங்க தெரு வழியா போயிட்டு இருக்காருங்க. அவரு தெய்வத்துவத்தின் மொத்த உருவமும் தெருவில் நடந்துட்டு போகுதாங்க இயேசுவின் வடிவில. தேவன் என்னவெல்லாம் இருக்கு, என்ன எப்படி எல்லாம் இருக்கிறாரோ அந்த தேவனின் மாம்ச ரூபம் இங்க பூமியில நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பேர் வந்து என்ன மண்ணா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஊர்ல இருக்கிற அத்தனை வியாதியஸ்தன் வந்து தொட்டு இருக்கலாம். அவரை இருக்கீங்களா? தொட்டு இருந்தா கிடைக்குமா? ஹலோ, ஒரு ஆள் தொட்டவனுக்கு போச்சா? எல்லா பவரும் போயிடுச்சா? 5000 பேரை தான் போஷித்தார் சொல்றாங்க. 5000 பேரை தானே போய் இல்ல 50,000 பேரையும் போஷித்திருப்பாரு, 5 லட்சம் பேரையும் போஷித்திருப்பாரு, 5 கோடி பேரையும். ஏன் 5000 பேரை போஷித்தாருன்னா வெறும் 5000 பேர் தான் இருந்தாங்க. ஹலோ, அவ்வளவுதான். பைபிளை வாசிக்கும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்ப பைபிளை வாசிக்கும் போது நான் யாரோட அசோசியேட் பண்ணுகிறேன்? என்னுடைய அசோசியேஷன்லாம் இப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தால் வந்து வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானால அப்படிப்பட்ட ஆட்களை நான் பார்க்கிறேன். ஆப்சர்வேஷன். பைபிளை வாசிக்கும் போது என்ன நேரம் இது? என்னுடைய ஆப்சர்வேஷன் நேரம், நான் கவனிக்கிற நேரம், கற்றுக்கொள்கிற நேரம், பார்க்கிற நேரம், காதுல கேட்கிற நேரம். அப்படிப்பட்ட ஆட்களோட அசோசியேஷன் வைக்க சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட டீச்சிங் கீழே உட்காரணும், அதை கவனிக்கணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிட்டு இருந்தோம் இல்லையா? வாசிப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண போது 13 ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினாலே தமது பேர்லே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, எல்லாரும் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், உன்னை மல்டிப்ளை பண்ணியே காமிப்பேன்ட்டார் ஆண்டவர். எப்படி எந்த அளவுக்கு பெருக பண்ணுவேன்னாரு? வானத்தின் நட்சத்திரத்தை போல. ஒரு குழந்தை இல்லாத ஆளுக்கு சொன்னாரு, உன்னை பெருக பண்ணுவேன், நிச்சயமா பண்ணுவேன்னாரு. சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். சொன்னதுக்கும் இவன் அதை அடைந்ததுக்கும் இடையே ஒரு காலம் இருந்தது இல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணதை அவன் பெற்றான். மனுஷர் தங்களில் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணப்படும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்துக்கு முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். வாக்குத்தத்தம் மட்டும் இல்ல, அது மேல ஆணையிட்டு கொடுக்கிறாராம் கர்த்தர். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ள முடியும். இப்ப கவனிங்க, அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். 2 மாறாத விசேஷங்கள். என்ன 2 மாறாத விசேஷம்? அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆணை.
2 மாறாத விசேஷங்கள்னால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி. அப்ப வாக்குத்தத்தத்தையும் அவர் ஆணையிட்டு கொடுத்த அந்த கல்வாரி சிலுவை உடன்படிக்கையும் பார்க்கும்போது நல்லா கவனிங்க, எப்படி ஆணையிட்டு கொடுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தாருன்னு எப்படி ஆணையிட்டு கொடுத்தாரு வாசித்து பாருங்க. ஆதியாகமத்துல ஆணையிட்டு கொடுத்தாருன்னு எழுதி இருக்குது இல்லையா? வாக்குத்தத்தம் மட்டும் பண்ணல, ஆணையிட்டு கொடுத்தாருன்னு. ஆணையிட்டு கொடுக்கும் போது ஒரு பலியிட வச்சு அங்க ரத்தத்தை சிந்தி அதுல தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அப்படி ஆணையிட்டு கொடுத்தார். அப்ப 2 மாறாத விசேஷங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. தேவன் உண்டு பண்ண உடன்படிக்கை கல்வாரி சிலுவையின் உடன்படிக்கை, ரத்தம் சிந்துதல், பாடுபடுதல், அங்க மரணம், அவருடைய மரணத்தின் மூலமா ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. இந்த 2 காரியங்கள். ஆகவேதான் பவுலப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஏன்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. யார் கிறிஸ்து? அவர் சிலுவையில மரித்தவர். அது நமக்கு என்ன செய்கிறது? அது கர்த்தர் நமக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை உன்னுடையதாக்குகிறேன், ஆக்கவே ஆக்குவேன், உன்னை பெருக பண்ணவே பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டு கொடுக்கிற ஒரு காரியம் தான் கல்வாரி சிலுவை. இருக்கீங்களா? ஹலோ, எல்லாம் இருக்கிறீங்களா? வீட்டுக்கு போயிட்டீங்களா? வாசிக்கிறேன் கவனிங்க. 19 அந்த நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? அந்த வார்த்தையின் மேலும் அந்த வாக்குத்தத்தத்தின் மேலும் அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக ஏற்பட்ட உடன்படிக்கை ஆகிய ஆணை, அதன் பேரிலும் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள் போகிறதுமான ஆத்தும. நம்ம பாயிண்ட் இங்க வருது பாருங்க. என்னவா இருக்கிறது? ஆத்தும. அது என்னுடைய மனதுக்கு, அலைபாயிர என்ற மனதுக்கு, அங்கலாய்க்கிற மனதுக்கு, சில நேரத்தில் பதில் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிற மனதுக்கு, நான் ஜெபித்தேனே இன்னும் பார்க்கவில்லையே, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னும் நடக்கவில்லையே, எப்பொழுது நடக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மனதுக்கு, சில நேரத்தில் சந்தேகத்தினால் தாக்கப்படுகிற மனதிற்கு, கேள்விகளினால் தாக்கப்படுகிற மனதுக்கு, என்னுடைய ஆத்துமாவுக்கு அது நங்கூரமாயிருக்கிறது. நான் அலசரி படுவதில்லை. நங்கூரம், கப்பலை நங்கூரம் போட்டு நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்ச பிறகு என்ன அலை அடிச்சாலும், என்ன காத்து அடிச்சாலும், எது முட்டி மோதினாலும் இந்த கப்பல் அந்த நின்ன இடத்திலேயே நிற்கும். அதான் கன்சிஸ்டன்சி. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. அப்படியே நில்லுங்கன்றாரு. எங்க நிக்கிறீங்களோ அங்க நில்லுங்கள். எப்படி நிக்கிறீங்க? இதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறேன், அதை நிச்சயமா பெற்றுக்கொள்வேன் என்கிற அந்த ஸ்தானத்திலே நில்லுங்கள். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து போகாதீர்கள். அந்த ஸ்டாண்ட்லயே நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆத்துமாவின் நங்கூரம்னு பாடுறோம் இல்லையா? அதான் அது. என்னுடைய ஆத்துமாவுக்கு எது நங்கூரம்? என்னுடைய மனதுக்கு நங்கூரம். என்னுடைய அலைபாயிர மனதுக்கு, சந்தேகப்படுற மனதுக்கு, என்னுடைய அங்கலாய்க்கிற மனதுக்கு, அநேக நேரத்தில் 1000 கேள்விகளை உள்ள வைத்துக் கொண்டு பதிலை தேடிக்கொண்டிருக்கிற மனதுக்கு நான் ஒவ்வொரு முறை தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் அவருடைய ஆணையும் கல்வாரி சிலுவையும் நான் எண்ணி பார்க்கும் போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்கிறது எனக்கு நிச்சயமாய் தெரிகிறது. என்னுடைய ஆத்மாவுக்கு அது நங்கூரமாய் இருக்கிறது. ஆகவேதான் கல்வாரி சிலுவையை தியானிக்க வேண்டும். ஏன்? அது கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்ததை நமக்கு நினைவு கூறுகிறது. அவர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு கொடுத்திருக்காரு, நிச்சயமா செய்வேன். வாக்கு தத்தங்கள்லாம் எனக்கு நிறைவேறும் என்ன நம்பிக்கை? எப்படி நான் நிச்சயமா அறிந்து கொள்ள முடியும்? என்ன கேரண்டிங்க? என்ன கேரண்டினா, அவர் சிலுவையில மரித்து ரத்தம் சிந்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் அதன் மூலமா கேரண்டி கொடுத்திருக்கிறார், தம்முடைய ஜீவனை கொடுத்து கேரண்டி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாம்கிட்ட பண்ணும்போது பலியிட்டார். ஜீவனை முன்னிட்டு சொல்லுகிறேன், என் உயிரை முன்னிட்டு சொல்லுகிறேன் சொல்லுகிற மாதிரி, அது என் உயிரே வைக்கிறேன், நிச்சயமா நான் சொன்னதை செய்வேன், உனக்கு பிள்ளை தருவேன், தருவேன். எப்படி தருவேன்? பலியிடுன்றாரு. மிருகத்தை வெட்டி 2 பிளந்து வை என்றார். அங்க அவருடைய பிரசன்னம் கடந்து போகிறது. என்ன அடையாளம்? அது என்னன்னா, என் உயிரை முன்னிட்டு சொல்லுகிறேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நிச்சயமா இது நடக்கும், என் ஜீவனை முன்னிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற ஆணை. இதுக்கு மேல ஏதாவது கேரண்டி தேவையா இருக்காது. ஆகவேதான் கல்வாரி சிலுவையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதுதான் ஆத்துமாவின் நங்கூரம். அப்ப நான் என்னுடைய கப்பலை எங்க நிக்க வைக்கணும்?
அலசடிப்பட வைக்க கூடாது. ஜெபம் பண்ணிட்டு இப்படியே ஆடிட்டு இருக்க கூடாது. அலை மேல தூக்குதுங்க, கீழே போடுதுங்க, ஒரு நாள் அப்புங்க, இன்னொரு நாள் டவுனுங்க என்ன கூடாது. அப்பும் கிடையாது, டவுனும் கிடையாது, நங்கூரம் போட்டிருக்குதுங்க. தினந்தோறும் வார்த்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேங்க. தினந்தோறும் கல்வாரி சிலுவையை தியானித்து கொண்டே இருக்கிறேங்க. ஊரார் பேச்செல்லாம் கேட்கறது இல்லைங்க. தப்பான இடத்துக்கெல்லாம் போறது இல்லைங்க. இந்த மாதிரி ஆட்களோட அசோசியேஷன் வைத்துக் கொள்ளுறது இல்லைங்க. தப்பான காரியங்கள்ல கண்ணை வைக்கிறது இல்ல. கர்த்தருடைய வார்த்தையில கண்ணை வைத்திருக்கிறேன். தப்பான காரியங்களோடு போய் என்ன சம்பந்தப்படுத்திக்கிறது இல்ல. இதையும் ஒருத்தர் சொல்றாரு, இதையும் கேட்டுக்கணுங்க. இவர் சொல்றாரு பாருங்க, இதையும் கேட்டுக்கணுங்க, அங்கேயும் போய் அதையும் கேட்டுக்கணுங்க. கொஞ்சம் சந்தேகத்தையும் கேட்டுக்கணுமா இவரு? நான் காலையில் இதை கேட்டுக்குவேன், மாலையில் அது கேட்டு, நான் தான் அப்படி இருக்கிறீங்க. என்ன காலையில் இதை கேட்டு மாலையில் அதை கேட்டா அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. மாலையில சந்தேக பிரசங்க யாரும், காலையில விசுவாச பிரசங்க யாரும். பேலன்ஸ்டா போறாராம் இவரு. இவர் எங்கேயும் போல. இவரு அலசடிப்பட்டு கப்பல் சேதம் அடைந்து ஷிப்ரெக் ஆகி செதறி கடல்ல கிடக்க போறாரு. இது பேலன்ஸ் இல்ல. இது பேலன்ஸ் எப்படி பண்ணா, ஆத்துமாவின் நங்கூரம் வாக்கு தத்தத்தையும் கல்வாரி சிலுவையும் பார்த்து எண்ணி அதை தியானித்து அதை மனதில் வைத்து இது என் ஆத்துமாவின் நங்கூரம் என்று சொல்லி இந்த 2 மாறாத விசேஷங்களால் தேவன் எனக்கு கொடுத்த ஆறுதலை நான் ஜெபத்தின் பதிலை பெறுகிற வரை நான் அனுபவிக்க வேண்டும். இருக்கீங்களா? நான் பரலோகம் போன பிறகுதான் நல்லா பிரசங்கம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பரலோகம் போன பிறகு டைம் அப்பதான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. என்ன பண்றது? இதோட முடிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நங்கூரம் போட்ட ஆத்துமா எப்படி இருக்கும்? நங்கூரம் போட்ட ஆத்துமா அலமோதுறது இல்ல, அவஸ்தப்படுறது இல்ல, மனசுல சந்தேகத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறது இல்ல, பயத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறது இல்ல, சஞ்சலத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறது இல்லை. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் வாயில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே அவன் விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கான். எப்போ மகிமைப்படுத்தினா? சிலர் பிள்ளை பெத்தவன மகிமைப்படுத்துறான்றாங்க. அவன் பெறதுக்கு முன்னால மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவன் ஆனான். இந்த பெறதுக்கும் சொன்னதுக்கும் நடுவில் இருக்கிற மீன் டைம்ல என்ன பண்ணான்னு தான் சொல்லி இருக்குது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதுக்கும் பிள்ளை பிறக்கிறதுக்கும் நடுவில் என்ன பண்ணான்? அவன் தன்னுடைய சரீரம் செத்து போனதை எண்ணாமல், தன்னுடைய மனைவி சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாமல், அவிசுவாசத்தில் பலவீனப்படாமல் விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தினான். பாருங்க அருமையானவர்களே, நான் சொல்றேன், என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணிட்ட பிறகு என்ன பாட்டு பாடுறோன்றது ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ண பிறகு என்ன பிரசங்கம் அதுக்கப்புறம் கேட்கறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ண பிறகு என்ன விதமான டீச்சிங் நமக்குள்ள போய்கிட்டு இருக்குதுன்றது முக்கியம். ஜெபம் பண்ண பிறகு எப்பேற்பட்ட ஆளுகளோடு சேர்ந்து எதை நான் நம்பிக்கொண்டு, எதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எதை நான் காதால கேட்டு கொண்டிருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். அதனால்தான் பாருங்க, பாட்டெல்லாம் கூட ரொம்ப நிறைய பாட்டெல்லாம் நான் மாத்திடுறது, வாசனத்தை வார்த்தையை மாத்திடுறது கிளீனா, தைரியமா. ஏன் நாங்க எழுதி இருக்குது இப்புழுக்கலாம் எங்களுக்குன்னு. எந்த புழுவை சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன போய் புழுன்னு நானே பாடிட்டு இருக்கலாமா? நீங்க பாடி பாருங்க, ஒரு 25-30 வருஷம் பாடி பாருங்க. அப்புறம் புழுன்னு ஆட்டோமேட்டிக்கா ஜபத்திலே வரும். ஆண்டவரே, இந்த புழுவாகி எனக்கு, பூச்சியாகி எனக்கு, தூசியாகி எனக்கு, குப்பையா 25 வருஷமா நாங்க சொல்லிட்டு எப்படி அதை கைவிடுறது? விடுங்க கைய. ஏன் அதை பிடிச்சிட்டு இருக்கீங்க? புழுவையும் பூச்சியும் ஏன் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரி பாட்டுகளை பாடக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. இப்படிப்பட்ட அவிசுவாசத்தை போதிக்கிறதை அதை காது கொண்டு கேட்டுக்கொண்டு இதை உள்ளத்தில் அனுமதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணி எவ்வளோ விசுவாசமா ஜெபம் பண்ணி நீங்க பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கலாம். நீங்க 4 நாள் அவிசுவாச பிரசங்கத்தை கேட்டு பாருங்க, 5ஆவது நாள் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் மாறியே போயிடும். அப்புறம் என்ன சொல்றது? நான் ஜெபம் பண்ணங்க, நான் கிடைக்கலங்க, நடுவில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தான் கேட்கிறேன் நான். அதனாலதான் கிடைக்கல. ஏன்னு சொன்னால் கிடைக்கலங்கிறது கர்த்தர் தராதனால கிடைக்கல. நீங்க பாதை மாறி போயிட்டீங்க, நீங்க ரூட்டை மாத்திக்கிட்டீங்க, கேட்டீங்க, பெற்றுக்கொள்வோம் என்று
பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தீங்க, பெற்றுக்கொள்வதுக்குள்ள ரூட் மாறிடுச்சு. ஏன்னா விசுவாசத்தை குலைக்கும்படியாக பிசாசானவன் பலவிதமான எண்ணங்களை கொண்டு வந்து போட்டு சோர்வை உண்டாக்கி, அதைரியத்தை உண்டாக்கி, அவர் இப்படி சொன்னாருங்க, இவர் இப்படி சொன்னாருங்க, அவர் சொன்னாருங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு, இவர் சொன்னாங்க கர்த்தர் தான் இப்படிலாம் செய்யறாருன்னு சொல்லி, அவர் சொன்னாருங்க இப்படி ஆக்கும், கர்த்தர் இன்னாருக்கு இப்படி பண்ணிருக்காராம், அன்னாருக்கு அப்படி பண்ணிருக்காராம். சாட்சிகள் பார்க்கணும். சில நேரத்துல ஒருத்தர் இருந்தார் பாருங்க, நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒருத்தர் சாட்சி சொல்லுவாரு, வயசானவர் ஒருத்தர், மறக்கவே முடியாது என்னால. சொல்லுவார், ரெண்டு பிள்ளைகள் எல்லாம் என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள், யாரும் என்னை வைத்துக் கொள்றது இல்லை, எனக்கு சோறு போடுறது இல்லை, எனக்கு ஒண்ணும் பண்றது இல்லை, எல்லாரும் என்னை பகைத்து என்னை தூக்கி எறிந்து விட்டார்களாக்கும், எனக்கு யாருமே கிடையாது, அனாதையாய் நிற்கதியற்றவனாய் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள்னு பாடுவாரு. அப்புறம் பாட்டு நான் யோசிக்கிறது, இதுதான் பாக்கியம்னா அப்புறம் நிர்பாக்கியம் எப்படி இருக்கும்ன்றதை யோசித்து பார்க்கறது. நான் இதுவே பாக்கியன்றாரு அவரு. பாட்டுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை பாருங்க. என்னத்தையும் ஒண்ணு சொல்ல வேண்டியது, என்னத்தையும் ஒண்ணு ஜெபம் பண்ண வேண்டியது. அதனாலதான் சில நேரத்தில் சாட்சி சொல்றேன்றால கேட்டுக்கிறது, என்ன சாட்சி சொல்ல போறீங்க முதல்ல எனக்கு சொல்லுங்க. செக்கிங் சிஸ்டம் வச்சிருக்கிறோம் நாங்க, எங்களுக்கு சொல்லுங்க. எந்திரிச்சு நின்று எல்லாரும் காதலையும் இது விழுகிற மாதிரி என்னத்தையா ஒண்ணு பேசி தொலைக்க கூடாது. அதனால எங்களுக்கு முதல்ல சாட்சிய கொஞ்சம் சொல்லி காமிங்க, என்ன நடந்து, என்ன சாட்சி. என்ன ஏதாவது ஒண்ணு எந்திரிச்சு பேசுறது சாட்சி இல்ல. சாட்சினா என்ன? கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா வாழ்க்கையில நிறைவேறுது, இதை விசுவாசிக்கிறோம், பாக்கியவான், இதை நான் விசுவாசித்தேன், எனக்கு அப்படியே நடந்தது, இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சேன், இவ்வளவு எதிர்ப்புகளை சந்திச்சேன், இவ்வளவு போராட்டங்களை சந்திச்சேன், ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நான் பிடித்து கொண்டிருந்தேன், இது எனக்கு அப்படியே நிறைவேறுது என்கிறதற்கு நான் சாட்சி. என்ன எதுக்கு சாட்சி? கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ன்றதுக்கு சாட்சியா? இல்ல. நடக்கிற எல்லா அழிவுக்கும் அதுக்கும் நான் சாட்சி, எனக்கு இது நடந்தது என்று சாட்சி. அது எல்லாரும் நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. எதுக்கு சாட்சி தேவை? கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் நம்பி அதை விசுவாசித்திருந்தால் அது நிச்சயமா நடக்குமா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கு. அது நிச்சயமா நடக்குதா? யாருக்காவது நடந்திருக்குதா? உங்கள யாருக்காவது நடந்திருக்கான்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஐயா, எனக்கு நடந்திருக்கு, என் சரீர சுகத்தில் எப்படி நடந்திருக்குது, என் வியாபாரத்தில் நடந்திருக்குது, என் குடும்பத்தில் நடந்திருக்குது, என் தொழில நடந்திருக்குது, எனக்கு இதுல நடந்திருக்குது, அதுல நடந்திருக்குதுன்னு அப்படி சாட்சி சொல்ல வேண்டும். இருக்குமா? தப்பான சாட்சியை கேட்டுட்டு இருந்தா பாருங்க, சில பிரச்சனைகளோட செல்லுகிறார்கள். அவங்க வந்து எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்றது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏதோ அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சாங்க சொல்றாங்க, சரி. ஆனா இத கர்த்தருடைய வார்த்தையா சொல்லிடுறாங்க. என்னன்னு சொல்லிடுறாங்க? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்காக்கும், இப்படி சொல்லியிருக்காக்கும், இப்படிதான் நடக்குமாக்கும். அந்த ஊழியக்காரர் சொன்னார் பாருங்க, அந்த ஊழியக்காரர் என்னால் மறக்கவே முடியாது. சொல்றாரு, நான் பசி பட்னியில உட்காந்துட்டு இருக்கிறேன், வர்ற போற ஊழியக்காரெல்லாம் இதான்ப்பா ஊழியன்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு ஆள் பசி பட்டினியில உட்காந்துருக்கான், வர்ற ஊழியக்காரங்க ஒரு உபகாரமும் கிடையாது, வராம இருந்தாலே நல்லா இருக்கும் போல இருக்குது. அதனாலதான் சில ஆளுகளுக்கு நான் சொல்றது, ஒரு நல்ல விசுவாசத்தை கேட்கக்கூடிய கோயிலுக்கு போகலன்னா பேசாம வீட்டுல இருக்கிறதே பெட்டரு. ஏன்னா என்னத்தையாவது போய் கேட்டு இருக்கிறத கெடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. எல்லா அவநம்பிக்கையும் சில நேரத்தில் தப்பான காரியங்களை கேட்கறதுனாலதான் வருது. அப்புறம் அதை கழட்டி விடுறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகிறது. நான் ஏன் இப்படி சில நேரத்தில் ஸ்ட்ராங்கா போதிக்க வேண்டியது இருக்குன்னா, நிறைய பேர் ஒரு பெரிய அரண்களே அவங்களுடைய புத்தியில எழும்பி இருக்கு பாருங்க, பெரிய கோட்டை அரண். அதனால இப்ப வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணா இப்படி இருக்குமோ சந்தேகமா இருக்கிறது பிரதர், நான் 30 வருஷமா அடியேன் இப்படி கேட்டுக்கொண்டு வந்தேனே அப்படின்னு அந்த மாதிரி அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இப்படிப்பட்ட சாட்சிகளை, இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாய் இருக்கணும். என்ன பாடுறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தர் பாடுறாங்க, கும்பையா மை லார்ட், கும்பையானா கம்பை ஹியர்ன்றதான் அப்படி பாடுறாங்க, அந்த ஆப்பிரிக்கன்ஸ் பாடுவாங்களாம் அப்படி. கும்பையா மை லார்ட், கும்பையா கம்பை ஹியர், இப்படி வந்துட்டு போக ஆண்டவரே, இப்படி வந்துட்டு போக ஆண்டவரே. இதை பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவரே சந்திச்சிராத எவனாவது ஒருத்தன் வந்து உட்கார்ந்து இருந்துட்டு கோயில் முடிஞ்சோன்னா அந்த பக்கம் எங்க நின்றுப்பான், ஆண்டவர் எங்கேயோ வர்றாராம, எப்போ வருவாருங்க, இந்த பக்கம் எங்கேயாவது வருவாரா அப்படின்னு என்ன ஆகுது பாருங்க. கம்பை ஹியர் மை லார்ட் இல்ல, இங்க இருக்கிறார் ஆண்டவர். 2-3 பேர் நாமத்தில் எங்க கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன். உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அப்ப பாட்டு பாடுறதுன்னா அதை பாடுங்க. எப்படி உங்களுக்குள்ள இருக்கிறாரு, எப்படி உங்களை எப்படி விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு, எப்படி அவருடைய பிரசன்னம் எப்போதும் உங்களை நடத்துகிறது, அதை பற்றி பாட வேண்டுமே தவிர இப்படி வாரம் இப்படி வாரம் இப்படி வாரம்னா
கூட 4 பேர் சேர்ந்துட்டு அவர் வருவாருன்னு காத்துட்டு இருப்பான். இங்க இருக்கிறாருன்றதே நம்ப மாட்டான். இருக்கீங்களா? அதான் பிரச்சனை. இப்போ கர்த்தர் இங்கேயே இருக்கிறாரு, ஆனா இவர் வாரம் வாரம் பாடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்ற, என்ன பாட்டு இது? கும்பையா மயிலாட் சாங். சரி பாடு, நல்லா டியூன் நல்லா இருக்குதுங்க, கிட்டார் வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. கும்பையா கும்பையான்னு வாசிட்டு இருக்கலாம் நல்லா. அதை கேட்கிற ஆளு ஒண்ணுமில்லாத ஐயாவாயிடுறாரு கடைசியில். அவருக்கு என்ன, எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு அங்க பெருங்கூட்டம் வந்து எல்லாம் கும்பையா கும்பையான்னு பாடிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியலங்க. கும்பையா கும்பையான்னு பாட்டு கடைசியில் ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு, எல்லாம் போயிட்டு வாங்கன்னாரு. அவ்வளவுதான். எங்க ஆண்டவர் எங்க வந்தாரா இல்லையா, எங்க இருக்கிறாரு, எப்போ கான்ட்ராக்ட் பண்ணலாம் அவரை, எப்போ அவர்கிட்ட நான் பெற்றுக்கொள்ளலாம், எப்போ என்ன நடக்கும்ன்ற ஒன்றும் புரியுறதே கிடையாது. எங்க இருந்து வந்ததுன்னா, நம்ம பாட்டை வந்து கொஞ்சம் யோசிக்காம பாடிடுறோம். இது ஒரு பெரிய பாவம் இல்லைன்னு வேற சொல்லிடுறோம். ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை கவனிக்க வேண்டும். நீங்கள் கேட்கிற பிரசங்கங்களும், நீங்கள் கேட்கிற பாடல்களும், பாடுகிற பாடல்களும், வாயை திறந்து பேசுகிற பேச்சுகளும், உங்கள் சாகவாசங்களும் எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள செல்லுகிறது என்பதும் உங்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது. இருக்கீங்களா? வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை, உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது. நான் நினைத்ததை, நான் கேட்டுக்கொண்டதை, வேண்டிக் கொள்ளதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேனா, கர்த்தருடைய நாமத்தின் மூலமா மகிமைப்பட போகிறதா, நோக்கங்கள் நிறைவேற போகிறதா என்கிறது எதில் அடங்கி இருக்கிறது? நான் எப்படி அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறேன், ஜெபித்த பிறகு நான் என்ன பண்ணுகிறேன், எப்படி அதை காத்துக் கொள்ளுகிறேன் பொறுத்துதான் இருக்கிறது. அடுத்த வாரம் தொடருவோம். எழுந்து நிற்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நிறைய இருக்குது. அடுத்த வாரம் திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் கேட்போம், கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவோம் உள்ள. எத்தனை பேர் இன்றைக்கு வந்து சந்தோஷங்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர வேணும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது, அதனால எனக்கு இப்படி நான் எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்பை எத்தனை பேர் வந்து 1000 பேர் வந்து மாத்திக்க சொன்னாலும் மாத்திக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற காரியம். இது நடக்காதுன்னு 1000 பேர் சொன்னாலும் அந்த 1000 பேரை விட்டு தூரமா போய் நான் இருப்பேன் ஒழிய அந்த 1000 பேரோட சேர்ந்து கொள்ள மாட்டேன். சில சொல்றாங்க 1000 பேர் சேர்ந்து கண்ணீர் விட்டா கர்த்தர் கேட்பாருங்க. 1000 பேர் கண்ணீர் விட்டு அது 6 பெருக்கெடுத்து ஓடினாலும் கர்த்தர் அப்பேற்பட்ட ஜெபத்தை கேட்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அது ஜெபமே இல்லை. எது ஜெபம்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறது தான் ஜெபம். அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அதன்படி செய்கிறது தான் ஜெபம். ஜெபம்னா இதுதான் ஜெபம்னு கர்த்தர் சொல்லிட்டார். அப்புறம் நான் கண்ணீர் விட்டா அவர் கேட்பாருன்னா என்ன அர்த்தம்? இருக்கீங்களா? ஜெபம் பண்றதா எப்படி ஜெபம் பண்ணுங்கிறாரு? வார்த்தையை விசுவாசி, என்னுடைய வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொள். பரலோகம் வாக்கு தத்தத்தை மதிக்கிறது, பெரிதாக எண்ணுகிறது. அப்ப நீயும் அதை பெரிதாக எண்ணு என்று சொல்லுகிறார். அப்ப அதை எடுத்துக்கொள்வோம், அதையே மனதில் வைப்போம். ஜெபித்து முடித்து ஆமேன் போட்ட பிறகுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அங்கிருந்து போய் சேர்ற டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கணும். ஏனென்றால் அதுக்கு நடுவில் தான் காரியம் கெட்டு போறது. அதனால்தான் அசதியாயிராமல் என்ன பண்ண வேணும்? ஜாக்கிரதையாய் இருக்க வேணும். இதை குறித்து அசதியாயிராமல் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை விசுவாசத்தோடும் பொறுமையோடும் நீடிய பொறுமையோடும் பெற்று அனுபவித்தவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப வேத வசனத்தை எப்படி வாசிக்கணும்? அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கறதுக்காகவே வாசிக்கணும். ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னு பார்க்கறதுக்காகவே வாசிக்கணும். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பெண் என்னதான் பண்ணாவ, எப்படிதான் அதை பெற்றுக்கொண்டாள் அற்புதத்தை, நானும் அதை பெற்றுக்கொள்ளணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அதுக்காகவே படிக்கணும். எப்படி இருந்தால் விடுதலை பெற்றார், எப்படி இருந்தாலும் இந்த அற்புதத்தை பெற்றார், நானும் அப்படியே பெற்றுக்கொள்ளணும். அவருக்கு வேலை செஞ்சா எனக்கு நிச்சயமா எனக்கும் வேலை செய்யும். அவர் சாதாரண ஆள் தானே, அவருக்கு வேலை செஞ்சிருக்க, எனக்கு ஏன் வேலை செய்யாது? நிச்சயமா. இன்னும் கேட்டா அந்த அம்மா வந்து பழைய உடன்படிக்கைகள் இருந்த அம்மா. நான் தேவனுடைய பிள்ளை, அவர்களெல்லாம் வந்து ஊழியர்கள் மாதிரி, வேலைக்காரர்கள் மாதிரி காத்திரு. நான் வந்து தேவனுடைய பிள்ளை, புதிய உடன்படிக்கை. எனக்கு இன்னும் அதிகமாக அது வேலை செய்ய வேணும். அப்ப அதை பார்க்கறதுக்காக வேதத்தை படிக்கணும். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்டுக்கொண்டதை நிச்சயமாய் அடைவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சித்தத்தின்படி கேட்டால்
அவருடைய சித்தத்தின்படி நீங்க கேட்டிருந்தா, வேத வசனத்தின்படி கேட்டிருந்தா, இங்க இருந்து போகும்போதே நிச்சயத்தோடு போகணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போனோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை பெற்றுக்கொண்டேன், நிச்சயமா அது என்னுடையது, நிச்சயமா அது என்னுடையது. ஆனா சொல்றேன், வழியிலேயே ஒரு ஆள் வருவாரு, சொந்தக்காரர், நண்பர். ஆமா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க பாரு. கரெக்டா சொல்லுவார், நான் நீங்க போறதுக்குள்ள நடக்கும் அது. அவருக்கு ஒரு பெரிய தோத்திரம் போட்டு அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, தூரமா, அந்த தோஷமே வேண்டாம். இருக்கீங்களா? பெற்றுக்கொள்வோம் என்று பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிற ஆள் யாராவது நிக்கிறாங்களான்னு பாருங்க. அவரோட போய் கிட்ட நின்னுங்க. கிட்ட நின்று, பிரதர் இன்னைக்கு பிரசங்கம் கேட்டேன் இல்லையா பிரதர், நீங்க விசுவாசிக்கிறீங்க, நானும் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை பற்றி கொஞ்ச நேரம் பேசுவோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise you, Jesus. Hallelujah. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம். அற்புதமான தேவனே, அதிசயமான கர்த்தரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், சிலுவையின் மூலமாய் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறீர். வாக்குத்தத்தங்கள் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்று அனுபவிக்கிற வரை நாங்கள் ஒரே சீராக, கன்சிஸ்டன்டாக உடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அதில் நின்று நாங்கள் ஜெயிக்க தீர்மானிக்கிறோம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதை எங்கள் கண்களுக்கு முன்பாக வைக்கிறோம், இருதயத்தில் வைத்து காத்துக் கொள்கிறோம். இப்படி விசுவாசத்தை நாங்கள் காக்கிறோம் கர்த்தாவே. ஏனென்றால் நாங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்று அடைவோம். உடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே. உடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அப்படியே நீர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜபங்களுக்கும் நீர் பதிலளிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்வோம் என்று எதிர்பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இந்த வார்த்தை வேலை செய்யட்டும் கர்த்தாவே. அப்படி வாழ்க்கையில் எதுவா இருந்தாலும், எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், இந்த ஜெபத்தின் வல்லமை அவர்கள் உணரட்டும், இந்த விசுவாசத்தின் வல்லமை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. விசுவாசம் அவருடைய வாழ்க்கையை மாற்றும், அவருடைய சூழ்நிலையில மாற்றும். ஜெபம் சரியான விதத்தில் செய்யப்படும் போது அவருடைய வாழ்க்கையும் சூழ்நிலைகளும் மாறக்கூடும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். குடும்பங்கள், வியாபாரங்கள், தொழில்கள், கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தில் மாற்றங்கள் உண்டாகட்டும். ஜெபத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக மாற்றங்கள் உண்டாகட்டும். வெற்றிகளை ஜனங்கள் காணட்டும் கர்த்தாவே. எல்லா கனமையும் துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். கர்த்தரும் எங்கெங்கும் என்ற உணர்வு என்றெங்கும், உயிர் தேடுதலின் வல்லமை அசைவாடுதே இவ்வேளை. கிறிஸ்தேசு மகிமை படவே, கிறிஸ்து இயேசு மகிமை படவே. ஆசீர்வதிப்பார். There's a feeling in the air, God is everywhere, and His resurrection power is moving in this hour. Jesus might be glorified. Oh, that Jesus might be glorified. There's a feeling in the air, God is everywhere, and His resurrection